ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உரத் தாலை யூஸ் பண்ணி எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 70 கிராம்ஸ் உரத் தால் எடுத்துருக்கேன், அந்த ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 150 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்தாச்சு. பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோட ஒரு பாதி அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதை நல்லாவே நம்ம சலிச்சிக்கலாம். இதை மாவு கூட கலக்கும்போது உளுந்தார இந்தமாரி சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக இந்தமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்ச உளுந்து மாவை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது கூட கலந்து வச்சுருந்த கோதுமை மாவை சேர்த்துடலாம். கூடைய 1 டீஸ்பூன் அளவு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கேர்டு சேர்த்துக்கலாம். ஒரு 70 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடயே நம்ம 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகரை வந்து கேரமலைஸ்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்கில் கலந்து இந்தமாரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட் மிக்ஸும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரேயில் போட்டுட்டு இந்தமாதிரி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க அவனுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸே நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ள வச்சுட்டு ஒரு 180ல் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம இப்போ பேக் பண்ண விட்டுடலாம். அவ்வளோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.